வெல்கம் பேக் டு கூட்டி கதை கேட்கலாமா வித் அஹமத். போன வாட்டி கதையில நம்ம அந்த கிரேக்க பேரரசு அவரோட மருத்துவர் டூபான இந்த மந்திரி கொல்ல சொல்லியும் கொல்லாம இருக்கிற ராஜாவுக்கு ஒரு கதை சொன்னாரு. அதுக்கப்புறமா அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு அந்த மந்திரியும் ஒரு கதை சொல்றேன்னு சொன்னாரு. அந்த கதை என்ன அப்படிங்கறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். தி பிரின்ஸ் அண்ட் த ஹண்ட். தேர் ஒன்ஸ் லிவ்ட் a king who had a young son. ஒரு ராஜா, அவருக்கு ஒரு இளவரசர் இருந்தாரு. தி பிரின்ஸ் loved hunting. அந்த இளவரசருக்கு வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்குமா. Whenever he went hunting, the king ordered the grand wizard to go with him and never lose sight of him. ஒவ்வொரு தடவை அவர் வேட்டைக்கு போகும்போதோ ராஜா மந்திரியை கூட அனுப்பி அவனை நல்லபடியா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். One day during a hunt, a stag suddenly appeared. ஒரு நாள் வேட்டையாடும் போது ஒரு பெரிய மான் வந்துச்சான். The prince chased it quickly. அந்த இளவரசரும் அதை துரத்திக்கிட்டே போனாராம். He believed the wizard was following behind him. மந்திரியும் அவர் பின்னாடி தான் வராரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாராம். But he rode too far. ஆனா அவர் ரொம்ப வேகமா ரொம்ப தூரம் போயிட்டாராம். Soon he realized he was completely alone. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தனியா இருக்கிறத அவர் உணர்ந்தாராம். The prince stopped and tried to find his way back, but he had lost the road. அவர் திரும்பியும் அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துடலான்னு முயற்சி பண்ணாரு. ஆனா அவரு வழிய மறந்துட்டாரு. As he searched for the road, he saw a beautiful lady crying by the roadside. அதுக்கப்புறம் அவர் வழி தேடிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணு அழுதுட்டு இருக்கதை அவர் பார்த்தாராம். He stopped his horse. அதுக்கப்புறம் அவரோட குதிரையை நிறுத்திட்டு, Who are you? He asked. And why are you alone here? நீ யாரு? நீ ஏன் இங்க தனியா இருக்க அப்படின்னு கேட்டாராம். The lady replied, I am the daughter of an Indian king. உடனே அந்த லேடி, அந்த பொண்ணு சொன்னாங்களா, நான் ஒரு இந்திய ராஜாவோட பொண்ணு அப்படின்னு சொன்னாங்களா. I was riding through the country when I fell asleep on my horse. நான் இந்த நாட்டை கடந்து போயிட்டு இருக்கும்போது என்னோட குதிரையில மறந்து தூங்கிட்டேன் அப்படின்னாங்களா. I fell to the ground and my horse ran away. குதிரையில இருந்து நான் கீழே விழுந்துட்டேன், அந்த குதிரையும் என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னாங்களா. I am now lost. எனக்கு இப்ப வழி தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். The prince felt pity for her. உடனே அந்த இளவரசருக்கு அவங்கள பார்த்து ரொம்ப பாவம் ஆயிடுச்சா. He said, climb behind me. I will take you to safety. உடனே அவங்க சொன்னாங்களா, என்னோட குதிரையில ஏறிக்கோங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். She agreed. உடனே அவங்களும் ஏறிக்கிட்டாங்களாம். They soon passed a ruined building. அவங்க ரெண்டு பேரும் குதிரையில கடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருந்துச்சு, ஒரு வீடு இருந்துச்சா. The lady asked the prince to stop. உடனே அந்த பொண்ணு அந்த இளவரசரை இங்க நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். She went inside. அந்த பொண்ணு உள்ள போனாங்களாம். The prince followed her. அந்த இளவரசரும் அவங்கள தொடர்ந்து உள்ள போனாரு. But suddenly he heard her speaking inside. அவங்க உடனே உள்ள போய் பேசுற சத்தம் இவருக்கு கேட்டுச்சாம். She said, Rejoice, my children. என் குழந்தைகளா சந்தோஷப்படுங்க. I have brought you a fat young man to eat. நான் நல்ல குண்டான ஒரு இளவரசனை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். And other voices answered. உடனே மற்ற குரல்கள் எல்லாம் பதில் சொல்லுச்சாம். Where is he, mother? We are hungry. எங்கம்மா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். The prince was terrified. அந்த இளவரசருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சான். He understood the truth. அவருக்கு உண்மை என்னன்னு புரிய ஆரம்பிச்சதா. The lady was not a princess. அந்த பொண்ணு எந்த இளவரசியும் கிடையாது. She was an ogress. அவங்க அங்க இருக்கிற ஏதோ ஒரு சூனியக்காரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாராம். She trapped travelers and fed them to her children. போற வழியில இருக்கிற travelers, அதாவது பயணிகள் எல்லாரையும் பிடிச்சு அவங்களோட குழந்தைக்கு அவங்க சாப்பாடா கொடுத்துருவாங்களாம். The prince ran back to his horse. இளவரசர் உடனடியா தன்னோட குதிரைக்கு ஓடினாராம். The ogress appeared again. மறுபடியும் அந்த witch, அதாவது அந்த சூனியக்காரி அப்புறம் முன்னாடி வந்தாங்களாம். Seeing her prey escape, she said calmly. என்னடா தன்னோட சாப்பாடு தப்பிச்சு போக பாக்குதே அப்படிங்கறத பார்த்து அவங்க மெதுவா சொன்னாங்களா. Why are you afraid? எதுக்கு பயப்படுறீங்க? The prince replied, I am lost. I am searching for the road. அவங்க சொன்னாங்க, நான் தொலைஞ்சு போயிட்டேன், எனக்கு எப்படி போகணும்னே தெரியல அப்படின்னு சொன்னாராம். She said, Ride straight ahead, you will find it. நீங்க நேரா போனீங்கன்னா உங்களுக்கு வழி கிடைச்சிடும் அப்படின்னாங்களாம். The prince wasted no time. He rode away at once. Soon he reached home safely. உடனே என்ன பண்ணாரா, அவங்க சொன்ன வழியிலேயே கடகடன்னு வேகமா போய் அவங்க வீடை அடைஞ்சிட்டாராம். The prince told the king everything that had happened. அந்த இளவரசர் ராஜா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாராம். He said the danger had happened because the vizier had failed to watch him carefully. அவர் சொன்னாரா, மந்திரி என்னை ஒழுங்கா பாத்துக்காததுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஆபத்துல போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னாரா. The king became furious. ராஜாவுக்கு ரொம்ப கோபம். And he ordered the vizier to be executed. உடனே அவர் அந்த மந்திரியை கொல்ல சொல்லி உத்தரவிட்டாராம். The jealous vizier then said to the Greek king. உடனே அந்த மந்திரி, அதாவது பொறாமையுள்ள மந்திரி அந்த கிரேக் அரசர் கிட்ட சொன்னாரா, My lord, if you trust the physician, you may regret it. நீங்க இதே மாதிரி இந்த மருத்துவரை நம்பினீங்கன்னா
நீங்க அதுக்காக ரொம்ப வருத்தப்படுவீங்க. பெர்ஹாப்ஸ் த மெடிசின் தட் கியூர்ட் யூ டுடே மே கில் யூ லேட்டர். இன்னைக்கு உங்களை குணப்படுத்தின அந்த மருந்து நாளைக்கு உங்களை கொல்லலாமே. த கிரீக் கிங் வாஸ் வீக் இன் ஜட்ஜ்மெண்ட். அதனால அவரும் ஓகே, இதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னு நினைச்சாராம். ஸ்லோலி தி விசிட்ஸ் வேர்ட்ஸ் பிஹேண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஹிம். அதுக்கப்புறமா மெதுவா அவர் சொல்றத அவர் ஏத்துக்க ஆரம்பிச்சாரு. அட் லாஸ்ட் த கிங் செட், யூ மே பி ரைட். ஒருவேளை நீங்க சொல்றது சரியா இருக்கலாம். த பிசிஷியன் மைட் இன்டீட் ஹார்ம் மீ. ஒருவேளை அந்த மருத்துவர் என்னை கொல்ல கூட முயற்சி பண்ணலாம். ஐ மஸ்ட் ஆக்ட் குவிக்லி. நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாராம்.